உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு சொத்தை முறையாக கிரயம் கொடுத்த பிறகு கிரயம் பெற்ற நபர் மீது சிவில் வழக்கு தொடுக்க முடியுமா? இந்த வழக்கில் ஜக்பத் பாய் என்ற பெண்மணி ஒரு சிவில் வழக்கு போடுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய கணவர் குடிகாரர், அதை பயன்படுத்தி இந்த வழக்கினுடைய பிரதிவாதி 6 ஏக்கர் 15 சென்ட் நிலத்தை கிரயமாக எழுதி வாங்கிட்டார். அதனால் அந்த கிரயத்தை ரத்து செய்யணும், மேலும் என்னுடைய சொத்து அனுபவத்திற்கு இடங்கள் செய்யக்கூடாது, தடை உத்தரவு பிறப்பிக்கணும்னு கேட்குறாங்க. நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு அந்த அம்மாவுக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்குது. இப்போ இதனை எதிர்த்து பிரதிவாதி ஃபர்ஸ்ட் அப்பீல் பண்ணுறாரு, டிஸ்மிஸ் ஆகுது. செகண்ட் அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணுறாரு. இப்போ அங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாதியினுடைய கணவர்கிட்ட நான் அந்த சொத்தை எழுதி கிரயம் பெற்று என்னுடைய பெயருக்கு பட்டா சிட்டை மாற்றி வீடு கட்டி அனுபவிச்சுட்டு வரேன். அவர் இறந்த பிறகு இந்த அம்மா 22 வருஷம் கழிச்சு வழக்கு போட்டது செல்லாது, அவர்களுக்கு எந்த பரிகாரமும் கிடைக்காதுன்னு சொல்கிறாரு. இப்போ நீதியரசர் என்ன சொல்கிறாருன்னா, மோசடியாக எழுதி வாங்கப்பட்டது என்று சொன்னால் நீங்கள் இமிடியேட்டாக ஒரு கேஸை தாக்கல் பண்ணியிருக்கணும், அதையும் செய்யலை. மேலும் என்றைக்கு கிரயம் கொடுக்கப்பட்டதோ அன்றைய தேதியிலிருந்து அவர் சொத்தின் உண்மையான உரிமையாளர் ஆகிறார். உண்மையான உரிமையாளருக்கு எதிராக தடை உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று தீர்ப்பளிக்கிறார்.